A very good morning students. நாம் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படினா pteridophyte. What is it? Pteridophyte. What is a phyte type of plant kingdom da? Algae, bryophyte, pteridophyte, gymnosperm, angiosperm. Is it? Yes. Already நாம் என்ன பார்த்திருக்கோம்? Algae ல 3 classes chlorophyceae, rhodophyceae, phaeophyceae முடிச்சிட்டு bryophytes non-vascular cryptogams அப்படின்னு சொல்லுவோம். Then amphibians of plant kingdom அப்படின்னு சொல்லுவோம். Is it that? Yes. So அதோட general characters, economic importance அஞ்சுக்குமே படிக்கணும். This is a very 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 important questions. எல்லாத்துலேருந்து ஒரு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக என்னோட கொஷின் பேப்பரில் இருக்கும். இட் இஸ் ஓப்பன் கொஷின், ஓகேவா? ஸோ அது ஆல்கேவாக இருந்தாலும் சரி, ஃபங்கையாக இருந்தாலும் சரி, பிரியோஃபைட், டெரிடோஃபைட் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் படிச்சுருக்கணும். சரிங்களா? தென் நெக்ஸ்டோட டாபிக் என்னன்னா pteridophyte. P is a silent, okay? Pteridophytes, okay? It is that seedless. It not produce a seed but vascular cryptogam. What is meant by vascular? It comprises the xylem and the phloem, okay ma'am? So what is it? From the previous classes from the bryophyte பார்த்தோம். bryophyte அடுத்து இருக்கக்கூடிய pteridophyte. அப்ப pteridophyte ஓட முன்னோடி யாருடா? bryophyte, pioneer, okay ma'am? ஸோ pteridophyte அப்படிங்கிறது இப்போ இருக்க ஜெனரேஷன். அதுக்கான முன்னோர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா bryophytes. அதில் இருந்து கொஞ்சம் எவால்வ் ஆகி நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளான்ட் மாதிரி நல்லா வெல் டெவலப் ஆகிருக்கும். அதாவது எவல்யூஷனில் வந்து அடுத்த ஹையரார்கி லெவலுக்கு போயிருக்கும்னு வைங்களேன். அப்போ வாஸ்குலர் கிரிப்டோகிராம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் xylem and phloem. ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் அ வாஸ்குலர் கிரிப்டோகிராம்ஸ், ஓகேவா? தென் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளப்மோஸ், ஹாஸ்டைல், quillworts, water ferns and tree ferns belong to this group, okay? This chapter deals with the characteristic feature of pteridophyte. இதோட கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம். தென் இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம், ஓகே மேம்? pteridophytes என்ன இருக்கும்? xylem and phloem இருக்கும். ஸோ இட் இஸ் vascular cryptogram. இட் இஸ் abundant. எந்த பீரியடில் இருந்தது இந்த pteridophytes ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவோனியன் பீரியட் அண்ட் எரா அப்படின்னு பார்த்தோம்னா பேலியோசோயிக் எரா. தட் ரேஞ்ச் அந்த டைம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா காலம் 400 மில்லியன் இயர்ஸ் அகோ. அப்போவே வந்து pteridophyte அப்படிங்கிறது இருந்திருக்கு, அதாவது எவிடன்ஸாக இருந்திருக்கு. பேலியோசோயிக் அப்படிங்கிறது வாட் இஸ் தட்? அந்த ஃபாசில் புதைப்படிமங்கள் இருந்த அந்த ஒரு எரோவில் கண்டிப்பாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா pteridophytes அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் தட் எப்போ வந்து ரொம்ப அதிகமாக அபண்டண்ட்டாக இருந்த அந்த பீரியடுன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் எப்படி படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேலியோ கிளைமேட்டாலஜி, வாட் இஸ் தட் பழங்காலத்தில் பற்றி படிக்கிறது, சுவடு இருந்தாவே வந்து அது எந்த பீரியடில் இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுபடி pteridophyte என்ன பீரியடில் இருந்ததுன்னா டிவோனியன் பீரியட்லேயும் பேலியோசோயிக் எராலையும் இருந்தது. தென் இந்த இயர் பார்த்தீங்கன்னா 400 இயர்ஸ் ஆகும். அப்போ இந்த பிளான்ஸ் அப்போ எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்மால், now also herbaceous and grow well in moist area, cool area and shady places where water is available. சரிங்களா? ஸோ இது கீழே வந்து டயக்ராம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக்கோபோடியம் அப்படிங்கிறது பைனாமியல், அதாவது சயின்டிஃபிக் நேம். அதோட காமன் டேர்ம் அப்படிங்கிறது கிளப்மோஸ். ஈக்விஸ்டம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் டேர்ம். ஹாஸ்டல் அப்படிங்கிறது காமன் நேம். அண்ட் அசோலா அப்படிங்கிறது வாட்டர் ஃபர்ன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். Then characteristic features பார்க்கலாமா? Plant body is sporophyte. 2n diploid in condition, ஓகேவா? டாமினன்ட் ஃபேஸில் இருக்கும். இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ நல்லா தெளிவாக தெரியக்கூடிய ரூட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், லீஃப் இருக்கும். சரியா? வாட் இஸ் த 2 டைப் ஆஃப் ஃபேஸஸ்டா ரிமைண்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்போரோஃபைட், கேமெட்டோஃபைட். கேமெட் உருவாகி ஃபர்டிலைசேஷன் வரைக்கும் நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரூட்டு, ஸ்டெம்மு, அதோட வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், அதாவது வெஜிடேட்டிவ் க்ரோத் இருக்கும் இல்லையா? அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அண்ட் டிப்ளாய்ட் கண்டிஷன். ஸோ லாங் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ். லாங் ஃபேஸாக இருக்கிறதா நம்ம டாமினன்ட் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுவோம். தென் அடுத்து ரூட்ஸ் ஆர் அட்வென்டிஷியஸ் ரூட் அண்ட் ஸ்டெம் ஷோஸ் த monopodial or dichotomous branching. நம்ம வந்து monopodial branching, அங்கே symbodial monopodial branching இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டெம் branching.
Then leaves may be microphyllas na குட்டி leaf fill PHYLL னு முடிஞ்சாவே leaf னு அர்த்தமா. அப்போ microphyllas அப்படிங்கிறது small amount of அதாவது சின்னதாக இருக்கும். மெகாஃபில்லஸ் அப்படிங்கிறது லீஃப் வந்து பெருசு பெருசாக இருக்கும்னு வைங்களேன். ஸ்டீல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லடா, அரேஞ்ச்மெண்ட், அதாவது வாஸ்குலர் கிரிப்டோகிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். xylem and phloem கம்ப்ரைஸ் ஆயிருக்கும்னு சொல்லிட்டோம். த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாஸ்குலர் பண்றதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஆர் எவல்யூஷன், ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். Then leaves stem show that monopodial and sympodial branching, dichotomous branching. Leaves may be microphyllas or megaphyllas. Steel is protosteel. Steel type படிக்கும்போது what is meant by protosteel, plectosteel னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் ஸ்டீல் அப்படிங்கிறது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாஸ்குலர் பண்டல்ஸ் இந்த பிளான்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. தென் சைஃப்னோ ஸ்டீல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் மார்சிலியா. எக்ஸப்ஷனல் கேஸ் நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? தென் அடுத்து ட்ரக்கேட்ஸ் அப்படிங்கிறது ஜைலமோட அசோசியேட்டான ஒரு செல், சரிங்களா? அதாவது xylem comprises complex tissue அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்லி நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. simple tissue, complex tissue. Xylem and phloem comes under the complex tissue, is it? So ஏன் நம்ம xylem complex tissue அப்படின்னு சொல்கிறோம்? நம்ம ஏன் xylem complex tissue அப்படின்னு சொல்கிறோம்? xylem consists of tracheids, vessels, xylem parenchyma, xylem fiber. அதே மாதிரி phloem வந்து sieve element, companion cell, phloem parenchyma, phloem fiber இருக்குமா. ஸோ இது எல்லாமே combine together and work together as a unit. So it is called as a complex tissue. அப்போ tracheids is one type of xylem component. Okay ma'am. So are the major water conducting elements, but in Selaginella மட்டும் vessels are found. இப்போ இந்த ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையாடா, இந்த ட்ரக்கீட்ஸ் வந்து ப்ரிமிட்டிவ்ல இருக்கக்கூடியது. ஃபர்தராக டெவலப் அடுத்த கிளாஸஸ்லாம் பார்க்கும்போது, அதாவது ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம்லாம் பார்க்கும்போது வெல் டெவலப்டு வெசல்ஸ் வந்திருக்கும். அப்போது ப்ரிமிட்டிவாக வாட்டரை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் டெரிடோஃபைட்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கீட்ஸ். அதுக்கப்புறம் அதோட ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் செலாஜினெல்லா அப்படிங்கிறதுல மட்டும் வெசல்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும்னு வைங்களேன். ஸ்பொராஞ்சியா அப்படிங்கிறது ஸ்போரை வச்சிருக்கக்கூடிய ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்பொராஞ்சியா இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஸ்போர் பியரிங் பேக் லைக் ஸ்ட்ரக்சர். அண்ட் இது எதில் உருவாகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபில். ஃபில்லுங்கிறது லீஃப். அந்த லீஃபோட அடியில் ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த பேக்குக்குள்ளே ஸ்போர்ஸ் இருக்கும். அது மூலமாக அது ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ ஸ்போரோஃபில்லஸ் டு ஃபார்ம் அ கோன் தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரோபிலஸ். Example Selaginella and Aquista. Then next, and the spore is maybe two types, homosporous and heterosporous. ஹோமோனா சேம், ஒரே மாதிரி அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ ஹோமோஸ்போரஸ் அப்படிங்கிறது ஒரே டைப் ஆஃப் ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஹெட்ரோஸ்போரஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதாவது மார்ஃபலாஜிக்கலாக ஃபிசியலாஜிக்கலாக பார்க்கவே அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு விதமான ஸ்போராக இருக்கும். அப்போ அதுக்கு பேர் ஹெட்டிரோஸ்போரஸ். வாட் இஸ் மீன் பை ஹோமோஸ்போரஸ்? ஒன் டைப் ஆஃப் ஸ்போர் இஸ் ப்ரொடியூஸ்ட் மீன் ஹோமோஸ்போரஸ். எக்ஸாம்பிள் லைக்கோபோடியம். Produce the two type of spore, that is heterosporous, Selaginella. Then அடுத்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பொராஞ்சியா. எப்படி அது வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று யூஸ்பொராஞ்சியேட், இன்னொன்று லெக்டோஸ்பொராஞ்சியேட். ஓகேவா? யூஸ்பொராஞ்சியேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் இனிஷியல்ஸில் இருந்து அந்த ஸ்பொராஞ்சியா வந்ததுன்னா யூ. இண்டிவிஜுவல் அதாவது சிங்கிள் இனிஷியல் இருந்து வந்ததுன்னா லெப்டோ. சரியா? குரூப் ஆஃப் இனிஷியல் இருந்து வந்ததுன்னா யூ. சிங்கிள் இனிஷியல் இருந்து ஸ்பொராஞ்சியம் டெவலப் ஆச்சுன்னா லெப்டோஸ்பொராஞ்சியேட். நெக்ஸ்ட், spore mother cell undergo the meiosis cell division and produces the spore. Okay ma'am. haploid spore உருவாக்கும். தென் அந்த ஸ்போர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தே ஜெர்மினேட், வளர்ந்து ஹாப்ளாய்ட் மல்டிசெல்லுலார் கிரீன் அண்ட் கார்டேட்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் கேமெட்டோஃபைட்டை உருவாக்கும். அதுக்கு பேர் ப்ரோதாலஸ். அண்டர்லைன் த வேர்ட் ப்ரோதாலஸ். இப்போ what is meant by thallus? It is that undifferentiated plant body is called as a thallus. So prothallus means nothing but pro means primitive, prior. So the first formed thallus is called as a prothallus. Okay ma'am. Then fragmentation is the breakdown, and bud produce means it's a vegetative reproduction, and tubers also vegetative reproduction, and adventitious bud also the vegetative reproduction.
The next one, sexual reproduction எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா it is mainly oogamous. What is meant by oogamous? So male and female gamete entirely different from one another, is it that? So that type of fertilization reproduction is called as a oogamous. Then sex organ, so it is a male and female, is it? No. So we will give the one name for male and one for female. So antheridium is a male and archegonium is a female reproductive structures. Okay vada. So antheridium என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோசோவாய்டை உருவாக்கும். ஆர்கிகோனியம் அப்படிங்கிறது ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கும், எலாங்கேட்டட் நேரோ நெக்காக இருக்கும்னு வைங்களேன். தென் அடுத்து இதில் எக் அண்ட் ஓவம் இருக்கும். இதில் ஆர்கிகோனியா இஸ் அ ஃபீமேல், தே ப்ரொடியூஸ் அ எக். தென் அடுத்த பாயிண்ட், வாட்டர் இஸ் எசென்ஷியல். எதுக்காக எசென்ஷியல்? அந்த ஆந்த்ரோசோவாய்டு மேல் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்விம் பண்ணிட்டு ஃபீமேல் ரீச் ஆகி அப்போ தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். இஸ் இட் தட்? ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு, மேல் அண்ட் ஃபீமேல் என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் தி ஃபார்ம் த டிப்ளாய்டு n+n 2n. அப்போது டிப்ளாய்ட் ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். அப்போது தே அண்டர்கோ த மைட்டாட்டிக் டிவிஷன் டு ஃபார்ம் அ எம்ப்ரியோ. தென் pteridophyte show the apogamy and apospory formation உருவாக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெய்மர் அப்படிங்கிறவர் 1954 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் pteridophyte முன் வச்சார். அதுபடி இட் இஸ் 5 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அண்ட் சைலோஃபைட்டாப்சிடா, பி இஸ் அ சைலண்டா, எப்படி ரீட் பண்ணும்? சைலோஃபைட்டாப்சிடா and Silotopsida, Lycopsida, Spinopsida, Pteropsida. இதுக்கு கீழே 19 ஆர்டர்ஸ் இருக்குது, அதை எலாபரேட்டாக அவங்க கொடுக்கல. ஓகேவாடா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் ஆர் எவல்யூஷன் இருக்கும்டா. டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல், இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark question. Interior question. So I will be teach in the board. Okay va, diagram போட்டு explanation கொடுத்துக்கலாம் after completion of this lesson. Okay, so theory part we will first completed. Okay, gymnosperm. Next category என்னடா? Gymnosperm. Gymnosperm is the next cadre of the plant kingdom. Is it that? Fourth cadre. Naked seed producing. Next என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா gymnosperm. It is a fourth cadre. Is it that? Naked seed producing the plants. Is it? Michael Crichton science fictinian is a book transformed into a film of Steven Spielberg 1993 called Jurassic Park. யாரெல்லாம் Jurassic Park பார்த்துருக்கீங்க? எஸ், இந்த ஃபிலிமில் ஒன்று காட்டுவாங்கடா. என்ன காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் அழகாக கொடுத்துருக்காங்க, பார்த்துருக்கியா? அந்த காட்டுக்குள்ளே அந்த அந்த ஒரு மரத்தோட கொம்மில் அந்த அந்த இது அந்த பூ மாட்டியிருக்கும், கொசு ஆர் மாட்டியிருக்கும். இஸ் இட் தட்? ஸோ எஸ், அது எதுக்காக காட்டியிருக்காங்கன்னா அந்த மரம் எந்த வகையை சார்ந்ததான்? ஜிம்னோஸ்பர்ம் வகையை சார்ந்தது. அது அந்த லிக்விடுக்கு பேர் ரெசின்னு சொல்லுவோம். அதை இங்கே ஆம்பர் அப்படிங்கிறாங்க. அந்த கோந்து மாதிரி வெளியே விட்டுருக்குமா, அது ப்ரிசர்வேட்டிவ் நேச்சர் அந்த கெமிக்கலுக்கு இருக்கிறனால அந்த பூச்சி ரொம்ப நாளைக்கு அதில் இருந்தது. அப்போது இது எந்த பீரியடில், இப்போ நல்லா தெரியும் என்ன பீரியட்? அப்போது ஜுராசிக் பீரியடில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பிளான்ட் இது. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இன்செக்ட்ஸ் என்ன இருக்குன்னா எம்பர்டட் இந்த டிரான்ஸ்பரண்ட் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் ஆம்பர். இந்த ஆம்பர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரீ தான் ஜிம்னோஸ்பர்ம். ஸோ இட் இஸ் இன் தட் ஜுராசிக் பீரியட். ஆம்பர் இஸ் அ பிளான்ட் செக்ரேஷன், வெளியில் வரக்கூடிய ஒரு ஊஸ் அவுட் செக்ரேஷன். இட் இஸ் கண்டைன் த கெமிக்கல், இட் இஸ் எஃபிஷியன்ட் டு த ப்ரிசர்வேட்டிவ் that does not get degraded and hence can preserve remains extinct life form. The amber is produced in a plant அப்படின்னு பார்த்தீங்கன்னா Phoenictus succinifera. So it is a type of gymnosperm plant. So இதில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஜிம்னோஸ்பர்மோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் தே ஆர் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஜிம்னோ அப்படின்னா நாக்கர்டு, ஸ்போம் அப்படின்னா சீடு. அப்போது நாக்கட் சீட் கோட்டிங்கே இருக்காது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எந்த பீரியடில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுராசிக் அண்ட் Cretaceous period of Mesozoic era.
ஸோ நம்பர் இஸ் இதில் இந்த மாதிரி காஸ்மோபொலிட்டன் சொல்லுவாங்க. த்ரூ அவுட் த டெம்பரேச்சர் அண்ட் ட்ராபிக்கல் ரீஜியனில் எங்கே வேணும் நம்ம வந்து இந்த பிளான்ட்டை வந்து பார்க்க முடியும். அந்தளவுக்கு வைட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆயிருக்குன்னு வைங்களேன். வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூட்டட் தான் காஸ்மோபொலிட்டன் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். தென் அடுத்து இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஜிம்னோஸ்போம் இஸ் அ எவர்கிரீன், woody trees or shrub, புதர் செடியாக இருக்கலாம். சம் மேபி லயானஸ். லயானாஸ் அப்படிங்கிறது என்னென்னா கொடி மாதிரி படர்ந்து போகும். அப்போ கொடி மாதிரி படர்ந்து போகணும், அதுக்கு வீக் ஸ்டெம் தானே இருக்கும். பட் லயானாஸ் அப்படிங்கிறது என்னென்னா வுட்டி ஸ்டெம்மாக இருந்தாலும் சப்போர்ட்டுக்காக இன்னொரு செடி மேலே படர்ந்து போகக்கூடிய கேட்டகரிஸ் பேர் தான் லயானாஸ். எக்ஸாம்பிள் நீட்டம். தென் அதோட பிளான்ட் பாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூட் ஸ்டெம் லீஃப் தெளிவாக நல்லா இதுதான் ரூட்டு, இதுதான் ஸ்டெம், இதுதான் லீஃப்னு நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியும். தென் வெல் டெவலப்டு டேப் ரூட் சிஸ்டம். இஸ் இட் தட்? எஸ், கொரோலாய்ட் ரூட்டுங்கிறது ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரூட். அதுவும் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைக்கஸ் அப்படிங்கிற ஜிம்னோஸ்போம் பிளான்ட்டில் இருக்கும். இந்த கொரோலாய்ட் ரூட் எதுக்காக எக்ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த ப்ளூ க்ரீன் ஆல்கே பிஜிஏ அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் அந்த ரூட்டுக்கு மேலே வாழும். ஸோ இட் லீட் த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் இஸ் கால்ட் சிம்பயோட்டிக் அசோசியேஷன். எதுக்காக இந்த மாதிரி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் போட்டிருக்கேன்னா, டு ஃபிக்ஸ் த நைட்ரோஜன் இன் த சாயில். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனஸ். அந்த ரூட்ஸ்க்காக மைக்கோ ரைசா அப்படிங்கிற ஆர்கானிசம் வந்து பைனஸோட ரூட்ஸில் இருக்கும். சரியா? தென் தி ஸ்டெம் இஸ் ஏரியல், மேலே நேராக நீட்டிட்டு இருக்கும். எரெக்ட் நல்லா ஸ்டபர்னாக இருக்கும். பிரான்ச்டு ஆர் அன்பிரான்ச்டு வித் லீஃப் ஸ்கார். தழும்பு நிறையா இருக்கும். அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா தழும்பாக இருக்கும். சைக்கஸுங்கிற ஷார்ட்டாக இருக்கும். அந்த மரம் பிக்சர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா பார்க்கலாம். தென் அடுத்த ஏன்னா கோனிஃபர்ஸ் டூ டைப் ஆஃப் பிரான்ச், நேம்லி லிமிட்டட் க்ரோத் இருக்கும், இல்லை அப்படின்னா அன்லிமிட்டட் க்ரோத்தை ஷோ பண்ணும் ஸ்டெம் பிரான்ச்சஸ். ஓகேவா? தென் லீவ்ஸ் வந்து டைமார்பிக் டூ ஷேப்பில் இருக்கும். ஃபோலியேஜ் லீஃப் அண்ட் ஸ்கேல் லீஃப். ஃபோலியேஜ் லீஃப்ங்கிறது நல்லா க்ரீனாக பெருசாக தெரியக்கூடியது. ஸ்கேல் லீஃப் அப்படிங்கிறது ஒரு இல்லைன்னா ஊசி இலை காடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா, நீடில் மாதிரி. இஸ் இட் தட்? எஸ், ஹேர் லைக் அப்பண்டேஜாக இருக்கிறது ஸ்கேலி லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபோலியேஜ் லீஃப் நல்லா ப்ராடாக விரிஞ்சு இருந்தது, க்ரீனாக பெருசாக இருந்ததுன்னா அங்கே என்ன நடக்கும் தான், ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா தெளிவாக நடக்கும். இஸ் இட் தட்? த நெக்ஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்காக தான் ஃபோலியேஜ் லீஃப் இருக்கும். அப்படி தானே? அடுத்து இதில் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம்லாம் வந்து நல்லா வெல் டெவலப் ஆகிருக்கும். அதுவும் பர்டிகுலராக ஜைலம் கன்சஸ் ஆஃப் ட்ரக்கிட்ஸ் பட் இன் நீட்டம் எஃபிட்ரா வெசல்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட். செகண்டரி க்ரோத் வந்து இருக்கும். செகண்டரி க்ரோத்னாவே ஜைலம் ஃப்ளோயம் அங்கே இருந்தாவே அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா செல் டிவிஷன் நடந்து செகண்டரி க்ரோத் வந்து நல்லா வெல் டெவலப் ஆகும். த வுட் மே பி மேனோசைலிக். இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க, புக் பேக் 2 மார்க்கா. மேனோ அப்படின்னா அந்த வுட், அந்த மரக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போரஸ், சாஃப்ட் அண்ட் மோர் பேரன்கைமா வித் மெடுலரி ரேவோட இருந்தது அப்படின்னா தட் டைப் ஆஃப் வுட் இஸ் கால்ட் அஸ் அ மேனோசைலிக் வுட். தென் அடுத்த பைக்னோசைலிக் அப்படிங்கிறது என்னென்னா காம்பேக்ட், அதாவது நெருக்கமாக இருக்கக்கூடிய மெடுலரி ரே அரேஞ்ச் ஆயிருந்தா தட் இஸ் அ பைக்னோசைலிக் வுட். பைனஸ் எக்ஸாம்பிள். தென் அடுத்த ஸ்போர். இட் மே பி ஹெட்டிரோஸ்போரஸ். அங்கே வந்து ஹோமோ ஹெட்டிரோ பார்த்தோம், இங்கே வந்து தேராத ஹெட்டிரோஸ்போரஸ். ரெண்டுமே வேறு மாதிரி தான் இருக்கும். monoecious or dioecious. Monoecious na male and female flower present in that same plant. Dioecious na male and other, that is monoecious na what is it? இப்போ பப்பாளி மரத்தில் ஆண் மரம் பெண் மரம்லாம் இருக்கு இல்லையா, தட் இஸ் dioecious அப்படிங்கிறது இட் மேபி டூமே வந்து ஒரே பிளான்ட்டில் இருக்கலாம். பிளான்ட் செக்ஸுக்கு கீழே வரும். இது நாட் அ ஃப்ளவர் செக்ஸ், பிளான்ட் செக்ஸ். தென் மைக்ரோஸ்பொராஞ்சியா அண்ட் மெகாஸ்பொராஞ்சியா. ஸ்பொராஞ்சியானா spore bearing bag. Spore bearing bag is called as a sporangia. It may be two types, microsporangia and megasporangia. So sporangia எங்க produce ஆகும்? Sporophyll. அப்போ மைக்ரோனா microsporophyll, மெகானா megasporophyll. Okay. So male and female cones are produced. Pollination அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமோஃபிலஸ் pollination. அனிமோ அப்படிங்கிறது இங்கே அனிமல்ஸ் கிடையாதுடா, விண்டு. அனிமோ அப்படிங்கிறது இங்கே எதை மீன் பண்ணோன்னா விண்டு பாலினேஷன். ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா சைஃப்னோகேமஸ். தென் அண்ட் போலன் டியூப் ஹெல்ப் இன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேல் நியூக்ளியை. அண்ட் இப்போ ஹையரார்க்கில் என்ன பார்த்தீங்கன்னா போய் என்னென்னா சைஃப்னோகேமஸ் அப்படிங்கிறது மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பாலினேஷன் மூலமாக
அந்த போலன் கிரெயின்ஸ் ஸ்டிக்மாவை ரீச் பண்ணி அங்கே ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் எதுவுமே நடக்காமல் அதை அலோவ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அடுத்து பாலி எம்ப்ரியோனி. மோர் தேன் ஒன் எம்ப்ரியோ இஸ் கால்ட் அஸ் அ பாலி எம்ப்ரியோனி. தென் நாக்கட் ஓவியூல் இருக்கிறனால தான் சீட் கோட்டும் இங்கே என்ன ஆகாது அப்படின்னா டெவலப் ஆகாது. எண்டோஸ்போம் அப்படிங்கிறது நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ. இங்கே என்ன கண்டிஷனில் இருக்கும்னா ஹாப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும். ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிரும். லைஃப் சைக்கிள், வாட் டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். தென் எது ரெண்டும் ஆல்டர் ஆகும்? ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் தான் டாமினண்ட்டாக இருக்கும். கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுமே மாற்றி மாற்றி வரும். ஸோ இட் இஸ் ஸோ த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். தென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்போன் அப்படிங்கிறவரை ஜிம்னோஸ்போமை 1965 3 கிளாஸஸாக 9 ஆர்டர்ஸாக 31 ஃபேமிலிஸாக பிரித்தார். பட் அவ்வளோ எலாபரேட்டாக கொடுக்கல. நம்மளுக்கு 3 கிளாஸஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சைக்கடாப்சிடா, கோனிஃபெராப்சிடா, நீட்டாப்சிடான்னு கொடுத்துருக்காங்க. டாக்ஸஸ் அண்ட் ஜிங்கோபா. ஓகேவா? தென் அடுத்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷின் பாயிண்டட் கொஷின், ஒரு டிஃப்ரென்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். அதாவது கம்பேரிசனும் பார்ப்போம், டிஃப்ரென்ஸும் பார்ப்போம். கம்பேரிசன் ஆஃப் ஜிம்னோஸ்போம் வித் ஆஞ்சியோஸ்போம் எப்படி ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வெல் ஆர்கனைஸ்டு பிளான்ட் பாடி, ரூட்டு, ஸ்டெம், லீஃப் எல்லாமே ரெண்டுமே சூப்பராக ஆஞ்சியோஸ்போம் ஜிம்னோஸ்போம்லேயும் ரெண்டுமே நல்லா வளர்ந்துருக்குமா, அதை கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேம்பியம். கேம்பியம் இஸ் திஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செகண்டரி க்ரோத். அனாட்டமி படிக்கும்போது பார்ப்போம். ஸோ இப்போ என்னென்னா கேம்பியம்னா என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செகண்டரி க்ரோத். இது ஜிம்னோஸ்போம்லேயும் இருக்குது, ஆஞ்சியோஸ்போம்லேயும் இருக்குது. அதுவும் பர்டிகுலர் டைகோட்லேடன்ஸில் இருக்குது. தென் அடுத்து ஃப்ளார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீட்டமில் ரிசம்பிள் த மேல் ஃப்ளார் ஆஃப் த ஆஞ்சியோஸ்போம். நீட்டமில் மட்டும் மேல் ஃப்ளார் எதை மாதிரியே இருக்குன்னா ஆஞ்சியோஸ்போமில் இருக்க பூக்கிற பூ மாதிரியே இருக்கும். அதே மாதிரி ஜைகோட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு செல் ஆஃப் ஸ்போரோஃபைட். ஜிம்னோவாக இருந்தாலும் ஆஞ்சியோவாக இருந்தாலும் ஜைகோட் அப்படிங்கிறது இட் இஸ் த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் செல் இன் த ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ். தென் நெக்ஸ்ட்டு வால் லேயர்ஸ். இன்டிகுமெண்ட் அப்படிங்கிறது ஓவியோலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்டிவ் கவரிங். அப்போ ரெண்டுலேயுமே ஓவியோலை சுற்றி இன்டிகுமெண்ட் வால் லேயர்ஸ் இருக்கும். அடுத்த ஜிம்னோவும் ஆஞ்சியோவுலேயுமே ரெண்டுமே சீடை ப்ரொடியூஸ் பண்ணும். அங்கே கோட் இருக்கா இல்லையாங்கிறதா டிஃப்ரென்ஸை தவிர பட் ஜிம்னோஸ்போம் ஆஞ்சியோஸ்போம் ரெண்டுமே என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். தென் போலன் டியூப் ரெண்டுலேயுமே என்ன சொன்னோம்? சைஃப்னோகேமஸ்ன்னு பார்த்தோமா. போலன் டியூப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேல் நியூக்ளியஸை கேரி அவுட் பண்ணிட்டு கொண்டு போய் ஓவியூல் வரைக்கும் விட்டுட்டு வரும். தென் ப்ரெசன்ஸ் ஆஃப் யூ ஸ்டீல். த ஸ்டீல் யூ ஸ்டீல் அப்படிங்கிறது தான் தென் ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். வாஸ்குலர் பண்டல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். அரவுண்ட் த பித் நடுவில் ஒரு சென்டர் ஒரு காலமை சுற்றி ஒரு ரிங் மாதிரி வாஸ்குலர் பண்டல்ஸ் அரேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா தட் டைப் ஆஃப் ஸ்டீல் இஸ் கால்ட் ஆஸ் அ யூ ஸ்டீல். ஸோ போத் ஆஞ்சியோஸ்போம் அண்ட் ஜிம்னோஸ்போம் ரெண்டுலேயுமே என்ன டைப் ஆஃப் ஸ்டீலாக ரெவல்யூஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ ஸ்டீல். சரியா? இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோம் ரெண்டுக்குமே என்ன ஒரு ஒற்றுமைன்னு. இப்போ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம். ஜிம்னோஸ்போம் அப்படிங்கிறது வெசல்ஸ் இருக்காது, ட்ரக்கீட்ஸ் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். வெசல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். நீட்டெயில்ஸில் வரும்போது ஓரளவு டெவலப் ஆயிருக்குன்னு வைங்களேன். ஸோ அதனால எக்ஸப்ஷனல் கேஸ் கொடுத்துருப்பாங்க. வெசல்ஸ் ஆர் ஆப்சன்ட், வெசல்ஸ் ஆர் ப்ரெசென்ட். அண்ட் ஃப்ளோயமில் கம்பானியன் செல்ஸ் இருக்காது, இங்கே கம்பானியன் செல்ஸ் இருக்கும். ovules are naked, ovules are enclosed within the ovary. Then wind pollination மட்டும்தான் நடக்கும். இங்கே வந்து wind, water, animal எல்லா டைப் ஆஃப் பாலினேஷனுமே ஆஞ்சியோஸ்போமில் நடக்கும். தென் ஜிம்னோஸ்போமில் டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆஞ்சியோஸ்போமில் டபுள் ஃபர்டிலைசேஷன் கேரி அவுட் ஆகும். தென் எண்டோஸ்போம் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஹாப்ளாய்ட். ஜிம்னோஸ்போமில் ஆஞ்சியோஸ்போமில் ட்ரிப்ளாய்ட் இன் கண்டிஷன். ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆப்சன்ட், ஃப்ரூட் ஃபார்மேஷன் ப்ரெசென்ட். ஃப்ளார்ஸ் ஆப்சன்ட், flaws present. So this is the difference between the gymnosperm and the angiosperm. சரிங்களா? தென் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக ஜிம்னோஸ்போம் கேட்பாங்க. பிகாஸ் நவடேஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது லெபார்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே, பிரியோஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாக்னம் அதாவது ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை. ஜிம்னோஸ்போம் அப்படிங்கிறது மெடிசினல் வேல்யூபிள். ஸோ கண்டிப்பாக எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. பேலியோபாட்டனி அப்படிங்கிறது ஒரு பிரான்ச் ஆஃப் science. It deals with the fossil records or fossil organisms. So it is called as a paleobotany. அது in இந்தியாவில் பிளான்ட்டில் பர்டிகுலராக என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம்டா. எதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபாசில் ரெக்கார்டாக நம்ம வச்சுருக்கோன்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றிலையும் கொடுத்துருப்பாங்க.
algae, bryophyte and pteridophyte, gymnosperm, angiosperm வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. Is there any one of the example is enough for the fossil record of the plant kingdom? Okay வா? ஸோ ப்ரொஃபஸர் பீர்பால் சாக்னி அப்படிங்கிறவர் தான் இந்தியன் பேலியோபாட்னியோட ஃபாதர். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்னி? பீர்பால் சாக்னி இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்னி. The last category of the plant kingdom is angiosperms. Okay வாடா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆன்ஜியோஸ்போம். சரியா? ஸோ இந்த ஜிம்னோஸ்போம் எல்லாமே பார்த்துட்டோம். பிரியோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்போம் பார்த்துட்டோம். ஆன்ஜியோஸ்போம் அப்படிங்கிறது ஸ்பெர்மட்டோஃபைட்டில் இன்க்ளூட் ஆகக்கூடிய அந்த ஓவியூல்ஸை சுற்றி இன்டிகுமெண்ட், ஓவரிக்குள்ளே இருக்கும் ஓவியூலை சுற்றி இன்டிகுமெண்ட், அதாவது வால் லேயர்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் சீடை ப்ரொடியூஸ் பண்ணும், ஃப்ளாரை ப்ரொடியூஸ் பண்ணும், சீடுக்கு மேலே சீட் கோட் இருக்கும். இது எல்லாமே இதோட கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்ஜியோஸ்போமோட கேரக்டர். இப்போ வந்து நம்மளோட வேர்ல்டு எர்த்தில் அதிகமான மேஜர் ஆஃப் போர்ஷன் என்ன பிளான்ட் குரூப் ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னா ஆன்ஜியோஸ்போம் டைப் ஆஃப் பிளான்ட் குரூப் தான் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அப்போ இது எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏர்லி கிரிட்டேஷியஸ் பீரியடில் தான் உருவாயிருக்கு. அதாவது 140 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஆன்ஜியோஸ்போம் வந்து டாமினண்ட்டாக ஆயிருந்திருக்கு. தென் அடுத்த இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆயிடுச்சு இல்லையா? xylem and phloem, it is a well developed vascular cryptograms and flowers produced cone. கோனுக்கு பதிலாக இங்கே என்ன உருவாயிருக்குன்னா ஃப்ளார் உருவாயிருக்கு. ஓவரிக்குள்ளே ஓவியூல் இருக்கும். அண்ட் ஃபர்டிலைசேஷன், போலன் டியூப் வந்து மேல் கேமெட்டை கொண்டு போய் ஓவியூல் வரைக்கும் விட்டுட்டு வரும். தென் டபுள் ஃபர்டிலைசேஷன் இஸ் ப்ரெசென்ட். அதாவது ஒரு மேல் கேமெட் எக்கோட ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடக்கும். இன்னொரு மேல் கேமெட் செகண்டரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகும். அப்போ அட் அ டைமில் 2 டைம் வந்து ஃபியூஷன் நடக்கிறனால டபுள் ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். இஸ் இட் தட் 10th படிச்சிருப்பீங்க. ஸோ இட் இஸ் அ ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர். இதை வந்து நம்ம மேஜராக இப்போ உனக்கு தெரிய வேண்டியது, இதை நம்ம 2ஆக பிரிப்போம். ஒன்று டைகாட், இன்னொன்று மோனோகாட். டைகாட்னு என்னடா? 2 காட்லீடன்ஸ், அதாவது பட்டாணியில் பிரித்தோம்னா 2 காட்லீடன் தெரியும்ல. ஸோ டைகாட் அண்ட் மோனோகாட்னு சொல்லுவாங்க. கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைகாட்லீடன் அண்ட் மோனோகாட்லீடன். ஃபர்ஸ்ட் டைகாட்லீடன் கேட்டிருக்காங்க. மார்ஃபலாஜிக்கல், அதாவது வெளியில் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெட்டிகுலேட் வீனேஷன் இஸ் ப்ரெசென்ட் இன் த லீவ்ஸ். ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 காட்லீடன், 2 காட்லீடன் இருக்கும். ப்ரைமரி ரூட் ரேடிக்கல் டேப் ரூட் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணும். ஃப்ளார் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராமீரஸ் ஆர் பென்டாமீரஸ். ட்ரைகால்பேட் போலன் இஸ் 3 ஃபர்ரோ, 3 ஃபர்ரோ இருக்கிற போலன் கிரெயின்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். அனாட்டமினா இன்டர்ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்டேல், அதாவது வாஸ்குலர் பண்டல்ஸ் வந்து ரிங்காக அரேஞ்ச் ஆகிருக்கும். வாஸ்குலர் பண்டல்ஸ் ஓப்பன், கேம்பியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செகண்டரி க்ரோத், கேம்பியம் இருக்கிறனால செகண்டரி க்ரோத் நடக்கும். மோனோகாட் வெளியில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட லீஃபில் போய் பார்த்தீங்கன்னா பேரலல் வீனேஷனாக இருக்கும். சிங்கிள், ஒரே ஒரு காட்லீடன் இருக்கும். இதில் வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம், அது டேப் ரூட் சிஸ்டம், இது வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஃப்ளார் வந்து அங்கே பென்டாமீரஸ், டெட்ராமீரஸ், அதாவது 5 இல்லைன்னா 4 மீரா சுற்றி இருக்கும். இங்கே வந்து 3 வேர்ல்ட்ஸ் தான் இருக்கும், ட்ரைமீரஸ் தான் இருக்கும். தென் அடுத்து மோனோகால்பல்ட், ஒரே ஒரு ஃபர்ரோ இருக்கிற மாதிரி தான் போலன் கிரெயின்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உருவாகும். அனாட்டமி இன்டர்மோஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ்குலர் பண்டல் ரிங்காக அரேஞ்ச் ஆகாமல் ஸ்கேட்டர்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும் ஸ்டெம்மில். அண்ட் வாஸ்குலர் பண்டல்ஸ் க்ளோஸ்டு, கேம்பியம் இங்கே இருக்காது, அதனால செகண்டரி க்ரோத் இருக்காது. சரியா? எஸ். தென் ஃபார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆன்ஜியோஸ்போம் பைலோஜெனிக் குரூப் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ரெக்கார்ட் டஸ் நாட் ரெகக்னைஸ் டைகாட் ஆஸ் அ மோனோஃபைலட்டிக் குரூப்பு கீழே இது வைக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ பிளான்ஸ் தட் ஆர் ட்ரெடிஷ்னலி கிளாசிஃபைட் அண்டர் டைகாட் அண்ட் டிஸ்போஸ்ட் இன் செவரல் கிளாடர் such as early magnolias and eudicot. இது வந்து நம்ம டாக்ஸானமி படிக்கும்போது உனக்கு கிளாசிஃபிகேஷன் தெரியும் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவாடா? ஸோ திஸ் லெசன் ஸ்டீலார் எவல்யூஷன் மட்டும் நெக்ஸ்ட் லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்டீல் தட் 1 5 mark completed means this lesson completed. ஓகேவா? தேங்க்யூடா.